நம்ம ஊழலை ஒழிக்க வந்த நாயகன் இருக்கார்ல, ஜனநாயகன், இவர் வீட்டுக்கு மட்டும்தான் 2 முறை வருமான வரித்துறை ரெய்டுக்கு வந்திருக்கு. 2 முறை ரெய்டுக்கு வந்தோம். 2 முறையும் இவர் வந்து தவறுபடி கண்டுபிடிச்சோம். இவர் நீதிமன்றத்துக்கு போய் எனக்கு ரிலாக்சேஷன் கொடுங்க, எனக்கு வந்து இது கொடுங்க, காலதாமதம் ஆயிருச்சு, நான் வந்து அப்படி பண்ணிட்டேன் இப்படி பண்ணிட்டேன் உருட்டி விட்டுருக்காரு ஒழிய இதுவரைக்கும் வருமான வரியை ஒழுங்காக செலுத்தியது இல்ல. 2015 15 கோடி மறைச்சிருக்காருன்னா, ஒரு தடவை ரெய்டு போறதுக்கே 15 கோடி கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னா 2016 இருந்து 2025 வரைக்கும் எத்தனை கோடிகள் அவர் மறைச்சிருப்பாரு அப்படிங்கிற கேள்வி வருது. இவர்தான் நாட்டை நேர்மையை உருவாக்க போறாரா? இவர்தான் நல்ல ஆட்சியை கொடுக்க போறேன்னு சொல்றாரா? தம்பி விஜய் வீட்லயே பண்ணாங்கன்னு வைங்களேன், பண்ணாங்க 2 நாள் சோதிச்சுட்டு கடைசியா எல்லா கணக்கும் சரியா வச்சுக்காருன்றாங்க. ஒரு கேள்வி, இந்த கணக்கு இங்க சரியா இருக்குன்னு காட்டினவர் இதே உங்க தலைமை அலுவலகத்துக்கு அனுப்பியிருப்பார்ல, அங்க இருக்கும்ல. அவர் உங்களுக்கு என்னவோ அந்த டாக்ஸ் கட்டண வரி கட்டணம் எல்லாத்தையும் அவர் உங்க தலைமை அலுவலகத்தில் இருக்கும்ல. அப்புறம் வந்த எவருக்கு வருமான சோதனை எதுக்கு ரைட் வந்த? இங்க கட்டினா அந்த அறிக்கை அங்க சமரிச்சிருப்பாங்க, தாக்கல் செஞ்சிருப்பாங்க, அங்க இருக்கும் தலைமை அலுவலகத்தில். அப்ப இந்த சோதனைகள் அவசியமற்றது. சமூகத்துல பொதுவெளியில அவருக்கு ஒரு அவமானத்தை ஏற்படுத்தணும், ரைட் பண்ணணும்